ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த நல்ல நாள் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது. அப்பா முருகா, என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியான்னு என்கிட்ட வருத்தப்பட்டு கலங்கி நின்னாயல்லவா? இதோ அந்த நல்ல நாள் நாளை விடியலில் வந்து சேரப்போகுது. நிச்சயமா நீ மறக்கவே முடியாத அளவுக்கு நாளைய நாளை உனக்கான வெற்றி நாளாக நான் உருவாக்கி கொடுப்பேன். உன்னை விட்டுட்டு போனவங்க நாளைக்கு உன்னை தேடி வருவாங்க தெரியுமா? அழுது அழுது வருத்தப்பட்டு கலங்கி நின்ன உன்னை நாளைக்கு சிரிக்கும்படியா சந்தோஷப்படும்படியா இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன். நீ கண் கலங்கின விஷயங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கதா இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு, மனசு உடைஞ்சு போகாத அளவுக்கு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போறேன். யாருக்கும் தெரியாம உன் மனசு என்னை தானே தேடுது. அப்பா முருகா, எப்படியாவது எனக்கு இதை நல்லபடியா செஞ்சு கொடுங்க. உடம்புல ஆரோக்கியத்தை கொடுங்க, தெம்ப கொடுங்க, வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுங்கன்னு நீ தினமும் என்னையே கேட்கும்போது உனக்கானதை எப்படி நான் கொடுக்காமலேயே இருந்துருவேன்னு நினைக்கிறேன். இதோ உன் வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் அத்தனையும் நான் முடிவுக்கு கொண்டு வர உன்னை தேடி வந்திருக்கேன். இது நாள் வரை நீ சந்திச்ச வலியும் வேதனையும் இனிமே உன் வாழ்க்கையில இருக்க போறதில்ல. எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். உன் வாழ்க்கையில மனசுக்கு சந்தோஷத்தையும் முகத்துக்கு மகிழ்ச்சியையும் மலர்ச்சியையும் கூட நான் கொடுப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நான் உன் கூடவே இருக்கேன்ற தைரியத்தோட நீ எப்போதும் மனசை அமைதியா வச்சுக்கோ. எந்த விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் மனசுல யோசிச்சு பயப்படவும் வேண்டாம். உன்னால சரி செய்ய முடியாத விஷயங்களையும், உன்னால சமாளிக்க முடியலையே நீ நினைக்கிற விஷயங்களையும், உன் கையை மீறி போன விஷயங்களையும், உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களையும் நீ எதுக்காக யோசிச்சு வருத்தப்படுற? எதுவும் உன் கையில் இல்லைங்கிற போது அதை அப்படியே விட்டுடு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமாக இரு என் தங்கமே. சத்தியம் எப்போதும் ஜெயிக்குன்ற மாதிரி என் செல்ல பிள்ளையாகி உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். உன்னை விட்டுட்டு போன எல்லாரும் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ முயற்சி செஞ்சினா எந்த குறையும் இல்லாம உன்னை நிறைவாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கென ஒரு புது விடியல் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும் நாளைக்கு நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உன் வேலையை, உன் கடமையை, உன் பொறுப்புகளை முழு மனசோட செய்யணும். இதை செய்யணுமான்னு ரொம்ப கவலையோட செய்யாதே. அக்கறை இல்லாம பொறுப்பு இல்லாம இதை நம்ம செய்யணுமான்னு யோசிச்சு செய்யாதே என் செல்லமே. நீ என்னதான் சோர்ந்து போனாலும் உனக்காக வேலை செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு சரியான நேரத்துல நீ எதிர்பார்க்கிறதை விட நல்ல பலனை உனக்கு கொடுப்பேன். நடக்க வேண்டியது எதுவும் நடக்காமல் இருக்காது. நீ இழந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். உனக்கானது கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உன் தலைவிதியை சரி செஞ்சு உன் வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய் என் தங்கமே? நான் இருக்கேன். நான் எப்போதும் உனக்குள்ள உன் கூடவே தான் இருக்கேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றுக்கும் நான் நல்ல பலனை கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நீ பயப்படாம தைரியமா இரு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சரியானபடி உனக்கு சாதகமா நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரும்படி, நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை மாற்றி தர்றேன். இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும்
சரியாக தக்க வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்து கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு என் மேலே எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ தைரியமாக இரு. நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை நான் சரி செஞ்சு நாளைக்கு நீ மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போ உனக்கான ஆசீர்வாதமாக மாறப்போகுது. கஷ்டப்பட்டா பலன் கிடைக்குன்ற மாதிரி நீ பட்ட கஷ்டத்துக்கும் வடித்த கண்ணீருக்கும் தான் நான் உன் வாழ்க்கையை அழகாக்க வந்திருக்கேன் என் செல்லமே. தாமதமான விஷயங்களையும் தள்ளி போன விஷயங்களையும் சரி செஞ்சு சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை உயர்த்தி காட்டுறேன். நீ செய்யும் போராட்டங்கள் யாவற்றிலும் நிச்சயமாக என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். உன்னை உயர்த்த நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ அழுதத யாரும் பார்க்கல நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ கண் கலங்கி மனசுக்குள்ளேயே வெதும்பி அழுதத இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் மனசில் இருக்கிற வலியும் நீ சொல்லாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சு கஷ்டப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. நீ எதுக்கும் வருத்தப்படாமல் இனி எல்லாத்தையும் நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு உனக்கு சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நாளையிலிருந்தே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். உனக்காக ஒரு புது வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி செய்வேன் என் செல்லமே. இது எப்படி நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்க போகுது. என் மேலே நம்பிக்கை வச்ச உன்னை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் உனக்கான ஒரு பாதையை நான் அமைச்சிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதன் மூலமாக எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எப்போதும் சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ மன தைரியத்தோடு இருந்தீனா எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் அசாத்தியமாக தள்ளி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போது நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கையும் ரொம்ப அழகானதா அற்புதமானதா அமைதியானதா இருக்கும் என் செல்லமே. நிச்சயமாக நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களிலும் தானே உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். ஓம் முருகான்னு நீ மனசார பக்தியோடு என் நாமத்தை சொல்லும்போது அந்த நாமம் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உனக்குள்ள இருக்க பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுக்கும். நீ போகும் பாதையில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருப்பேன். எந்த விஷயத்தை நினச்சும் நீ பயப்படாதே. உன்னை விட்டுட்டு போன மனிதர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ இழந்துட வேண்டாம். யார் உன்னை விட்டு போனாலும் நீ செய்கிற முயற்சிகளில் தோல்வி வந்தாலும் கூட நீ தைரியமாக இருக்கணும். ஏன்னா உன் கூடவே இருக்கிற இந்த அப்பன் முருகன் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுத்தே தீருவேன். உன் வருத்தமும் வலியும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சு உனக்கு நல்ல தலையெடுத்த நான் எழுதி கொடுக்குறேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உனக்கான ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகும். நீ சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் நான் நல்ல பலனை கொடுக்க போகிறேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வருவேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றி உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உன்னை பற்றி உனக்கு பின்னால் தப்பாக பேசுகிறவங்கள நினச்சி கவலைப்படாத. யார் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினச்சாலும் உன்னை வெற்றி பெற விடாமல் மறுத்தாலும் நீ ஏன் பாதுகாப்பில் இருக்க? உனக்கு எதிராக யோசனை பண்ணுறவங்க, உனக்கு எதிராக ஏதாவது தீங்கு செஞ்சு உன்னை அழிக்க நினைக்கிறவங்க
அவங்க கெட்ட புத்தியால் அவங்களே அழிஞ்சு போவாங்க. ஆனால் உன் நல்ல புத்தி காரணமாக நீ நல்லபடியாக வாழுவாய். யார் என்ன செஞ்சாலும் நீ கவலைப்படாத. நீ இழந்த அன்பு உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்த விஷயங்களும் எதிர்பார்த்த ஆசைகளும் கூட மீண்டும் முன்னையே வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கிறேன் நம்பினா வேல் முருகான்னு கீழே பதிவு போடு. காரணம் இல்லாமல் கண்டதை நினச்சி கவலைப்படாத. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் இப்போது நடக்கிறதுக்கான அறிகுறிகளை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நான் புது திசையில் பயணம் செய்ய வைக்க போகிறேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன்.